டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தவறை உணர்ந்த மாணவன் என்ற கருத்திலே ஒரு கதை ஒன்றை பதிவு செய்ய எண்ணுகின்றேன். சங்கர் பாடசாலையிலே குலப்படியான மாணவன். அது மட்டுமல்லாமல் தனது நண்பர்களுடன் சேர்ந்து தவறான சில பழக்கங்களுக்கு ஆளாகியது மட்டுமல்லாமல் அடிக்கடி பாடசாலைக்கு வருவதில்லை. ஒரு முறை இந்த சங்கர் பாடசாலைக்கு போன அந்த பஸ்ஸிலே டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்கின்றார். அங்கே அந்த டிக்கெட் பரிசோதகர் வருகின்றார். உன்னுடைய டிக்கெட்டை தருமாறு கேட்கின்றார். அவன் சொல்கின்றான், நான் காசு தருகிறேன், டிக்கெட் தாருங்கள் என்று சொல்கின்றான். ஆகவே அவ்வாறு தர முடியாது, இதற்குரிய தண்ட பணத்தை நீ கட்ட வேண்டும். அவ்வாறு தண்ட பணத்தை நீ கட்ட தவறினால் நான் உன்னை போலீஸில் ஒப்படைப்பேன் என்று சொல்கின்றான். இவன், இல்லை, நான் அந்த டிக்கெட்டுக்குரிய காசு தருகின்றேன், டிக்கெட்டை தாருங்கள் என்று கேட்கின்றான். ஆகவே அங்கே அந்த பரிசோதகர் கேட்கின்றார், நீ எந்த பள்ளிக்கூடத்துல படிப்பிக்கின்ற, உனக்கு டீச்சர் மேர் உதொண்டும் சொல்லித்தார இல்லையோ, நல்ல பழக்கங்கள் உண்ட பள்ளிக்கூடத்துல சொல்லித்தார இல்லையோன்னு சொல்லி அந்த மாணவனை அந்த பாடசாலையையும் ஒப்பிட்டு அங்கே அந்த டிக்கெட் பரிசோதகர் கேட்கின்றார். இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டு அங்கே அந்த இருந்த இவருடைய வகுப்பு ஆசிரியர் இறங்கி வந்து இவரை இறக்கி போலீசிடம் ஒப்படைக்க போவதாக கூறிய போது எழும்பி வருகின்றார். வந்து சொல்கின்றார், இந்த சங்கர் என்னுடைய வகுப்பு மாணவன் தான். சில நண்பர்களினுடைய சேர்க்கையால் இவன் இவ்வாறு மாறிவிட்டான். ஆனால் இயல்பிலே இவன் அவ்வாறானவன் அல்ல. ஒரு நல்ல குடும்ப பின்னணியை சேர்ந்தவன். இந்த நண்பர்களினுடைய சேர்க்கை தான் இவனை இவ்வாறு மாற்றிவிட்டது. என்னுடைய மாணவனுடைய தவறுக்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கின்றேன். அதற்குரிய தண்ட பணத்தை நான் செலுத்துகின்றேன். நான் அந்த பாடசாலையினுடைய இவனுடைய வகுப்பாசிரியர் மட்டுமல்ல, நான் ஒரு தமிழ் ஆசிரியரும். மற்றது எங்களுடைய பாடசாலையிலே மாணவர்கள் எவ்வாறு ஒழுக்கமாக நடக்க வேண்டும், எவ்வாறு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நற்பண்புகளை நிறைய நாங்கள் கற்றுக் கொடுக்கின்றோம். இவர் ஒழுங்காக பாடசாலைக்கு வராததும், இவருடைய அந்த மனப்பாங்கு, அந்த ஏனைய இவருடைய ஒரு 4-5 மாணவர்கள் சேர்ந்து தாங்கள் ஏதோ பெரியவர்கள் என்று நினைத்து நடந்து கொண்டிருக்கின்ற அந்த தனமும் தான் அவரை இவ்வாறு மாற்றியது. ஆகவே இவர் இயல்பிலே நல்ல பிள்ளை, இவருக்காக வேண்டி நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கின்றேன் என்று சொல்லி அந்த டிக்கெட் பரிசோதகரிடம் மன்னிப்பு கேட்டு அவனுக்குரிய தண்ட பணத்தை செலுத்துகின்றார். தனக்காக தன்னுடைய அந்த வகுப்பாசிரியர், எப்பவும் கண்டிப்பாக நடந்து கொள்கின்ற அந்த வகுப்பாசிரியர் தன்னை அந்த போலீசிடம் இருந்து கொடுக்காமல் காப்பாற்றுவதற்காக தண்ட பணத்தை செலுத்தினாரே என்று சொல்லி நினைத்த இவன் தனது தவறுகள், தான் செய்த அந்த குழப்படிகள் எல்லாவற்றையும் மறந்து தான் திருந்தி வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டு அந்த எல்லோருக்கும் முன்னிலையிலே அந்த ஆசிரியருடைய காலை பிடித்து, என்னை மன்னித்து கொள்ளுங்கள் சார், நான் இனிமேல் இவ்வாறான தவறை செய்ய மாட்டேன் என்று சொல்லி சொன்னபோது அந்த ஆசிரியருடைய மனதிலே ஒரு நிறைவும் ஒரு புன்னகையும் வந்தது. ஏனென்றால் அங்கே எதாலும் மாற்ற முடியாத ஒன்றை, அதாவது அந்த போலீசிடம் கொண்டு போய் கொடுத்தா கூட பரவாயில்லை என்று இருந்தவன் தனக்காக தன்னுடைய வகுப்பு ஆசிரியர் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசுகின்றாரே, அந்த ஆசிரியருடைய அன்புக்கு அங்கே அவன் அடிபணிந்து காலிலே விழுகின்றான். அன்று பின்னேரமே வீட்டுக்கு சென்று தான் நடந்தவற்றை எல்லாம் பெற்றோருக்கு சொல்லி, நான் தவறான சில பழக்கங்களால், நட்புகளால் நான் இவ்வாறு மாறிவிட்டேன், இனிமேல் நான் இவ்வாறு இருக்க மாட்டேன், நான் திருந்திய ஒரு மாணவனாக நான் வாழுவேன், நீங்கள் அவருக்குரிய தண்ட பணத்தை அந்த ஆசிரியரிடம் கொண்டு சென்று கொடுங்கள் என்று சொல்லி தந்தையிடம் கூறினான். தந்தையும் தன்னுடைய மகனுடைய திருத்தத்தை பார்த்து மகிழ்ச்சியுடன் அந்த ஆசிரியரிடம் கொண்டு சென்று அந்த தண்ட பணத்தை செலுத்திவிட்டு அவர் மகன் சார்பிலே மன்னிப்பையும் கேட்டுவிட்டு வருகின்றார். அன்று தொட்டு அவன் ஒரு திருந்திய மாணவனாக, நல்ல பண்புள்ள ஒரு மாணவனாக அந்த சங்கர் ஏனைய மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வளர்கின்றார்.
ஆம் நேயர்களே, அப்படித்தான் சில மாணவர்கள் தவறான பாதையில் செல்லும்போது, அங்கே நல்ல ஆசிரியர்கள் அவற்றை சுட்டிக்காட்டுகின்றார்கள். எதையாலும் திருத்த முடியாத ஒன்றை அந்த ஆசானுடைய அன்பு அவனுடைய மனத்திலே பெரும் மாற்றத்தை கொண்டு வந்து விட்டது. ஆகவே அன்பானவர்களே, உங்களை உங்களுடைய ஆசிரியர்கள் சில வேளை உங்களுக்கு தண்டனைகளை தருவது, உங்களை ஏனென்று சொன்னால் உங்களை திருத்துவதற்காக, உங்களை நல்ல பாதையில் கொண்டு போவதற்காக, ஒரு நாளும் உங்கள் மீது வஞ்சம் தீர்க்கவோ, உங்கள் மீது கோபப்படுவதோ உங்களுடைய ஆசான்களுடைய நோக்கம் அல்ல. அவர்கள் உங்களை மாற்று பெற்றோர் என்று சொல்வார்கள். பெற்றோர்க்கு அடுத்தபடியானவர்கள். ஆகவே அந்த மாற்று பெற்றோர்கள் உங்களை நல்வழிப்படுத்துவதற்குத்தான் உங்களை கண்டிப்பார்கள். அந்த நல்ல குருநாதன் நம்மை வருத்துவது கொல்ல வெல்ல கொல்ல வெல்ல பொல்லா வினை அறுக்கு என்று சொல்வார்கள். உங்களுடைய தவறுகளை உணர்ந்து நீங்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களை வழிப்படுத்துகிறார்கள். ஆகவே அந்த ஆசிரியருடைய அன்பையும் கருணையையும் அவர்களுடைய அறிவையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தி நீங்கள் வாழ்விலே நல்லவர்களாக வல்லவர்களாக வாழ வேண்டும் என்று கேட்டு அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.